அனைவருக்கும் வணக்கங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு 30ஆம் நாள் ஒரு ஆடிட்டர் அவர் இறந்து போய் இன்னைக்கு 30ஆம் நாள் நாங்க வந்து ஒரு ஹால்ல வந்து இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரிங்கலாம் வந்திருந்தாங்க. அவர் ஒரு ஆடிட்டர்னால அவரு சம்பாரிச்சு வச்சது என்னன்னா, ஒரு நல்ல நண்பர்கள நெறைய பேர் சம்பாரிச்சிருக்கிறாரு. வேலை விஷயமாகட்டும், ஒரு பழக்கத்துலயும் சரிங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுறதுலும் சரி, அந்த மாரி வந்து நெறையா பேத்த அவர் சம்பாரிச்சு வச்சுக்கிறாரு. அதாங்க அவங்க மறைந்தாலும் அவங்க நினைவெல்லாம் மறையாது. அவங்களுடைய செஞ்ச ஒரு நல்ல காரியங்கள் மறையாதுன்னு சொல்றோம் இல்லையா? அது மாரி வந்து நம்ம உயிரோட இருக்கலயே அதெல்லாம் பார்க்குற மாரி இருக்கு. அவங்க மறைஞ்சா கூட இதே தாங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா, அதனால அவங்க செஞ்சது மட்டுமே அவங்க நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அது வெளிப்படுத்துவாங்கங்கிறது உண்மையான விஷயம். எதுக்கு இத சொல்ல வரேன்னா, அடிக்கட்டடம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மேல் பில்டிங் ஆடாதுன்றது ஒரு எல்லாத்துக்கும் தெரியும். என்னதான் வந்து நீங்க சொத்து சுகம் சேர்த்து வச்சாலுமே, வீட்ல ஒரு ஆம்பளைங்க இல்லன்னா, அந்த மனைவிக்காகட்டும், அந்த குழந்தைங்களுக்காகட்டும், நாம அந்த இடத்த நம்ம என்னதான் ஆறுதல சொன்னாலும் நிரப்பவே முடியாதுங்க. யாராலயும் நிரப்ப முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒல்லியா தான் இருப்பாரு. குண்டாகிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஒல்லியாகிறவங்களுக்கு வராதுன்னு நம்ம சொல்றோம். அப்படிலாம் இல்லைங்க. அவங்க எத்தனை வேலை இருந்தாலும் சரிங்க. நமக்கு பொழுதுக்கும் வேலை இருக்கும். பொழுதுக்கும் நமக்கு பிரச்சனை இருந்தே தான் இருக்கும். அதனால வந்து நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா, இப்ப எல்லாம் பாடி செக்கப்ங்கிறது நம்ம ஃப்ரீயாவே நம்ம கவர்மெண்ட்ல வந்து நமக்கு ஃப்ரீயாவே செய்றாங்க. நம்ம அது வந்து ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 1 வருஷம் ஒரு டைம் வந்து ஒரு செக்கப் பண்ணிட்டா, அவ்வளோ ஒரு 6 மாதம் ஒரு டைம், 1 வருஷத்துக்கு ஒரு டைம் இது பண்ணிட்டா உடம்பு நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம வந்து அ அவங்களுக்கு நம்ம என்னதான் ஒரு ஆறுதல அவங்க ஃபேமிலியில ஒரு ஆறுதல நம்ம சொன்னாலுமே, அது வந்து அந்த இடத்த நம்ம நிரப்பவே முடியாது. ஏன்னா, அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு அவருடைய வாழ்ந்த நினைவுகளும் சரிங்க, அவங்க அவங்க கூட இருந்து குடும்பம் நடத்தின அந்த அந்த பெண்மணிக்கும் சரிங்க, உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம் தான். அது ஒரு குழந்தைங்களாகட்டும், என்னதான் நம்ம ஆறுதல் வேணா சொல்லலாம், சரியா போயிருங்க, கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, கொஞ்ச நாள் ஆனா குழந்தைங்கள பாருங்க, அத பாருங்க, அதெல்லாம் சும்மா பேச்சு. நம்ம என்ன ஒரு அ எ தப்பு பண்ணவங்களே ஒரு காலமாயிட்டா கூட அவங்கள நம்ம நெனச்சு பார்க்குற மாரி தான் இருக்கு. நல்லதே செஞ்சவங்கள எப்படிங்க நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியும்? இல்லையா? அதனால வந்து தயவு செய்து யாரா இருந்தாலும் பாடி செக்கப் பண்ணணுங்கிறது பெண்களுக்கு மெயினா 100ல 90% அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்குங்கிறது வரவே வராதுங்க. ஏன்னா, அவங்க விடுற கண்ணீரும் சரி, அவங்களுடைய மைண்டு அ வந்து என்ன சொல்றது? அவங்களுடைய மன அழுத்தம் வந்து வெளிய வந்து வாடா!